ஹலோ எவ்ரிவன். இந்த Leetcode சீரிஸ்ல அடுத்து பார்க்க போற ப்ராப்ளம் வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா, என்னோட பேர் வசந்த் குமார். நான் சேனல்ல வந்து டெக் வீடியோஸ், கோடிங் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு வேணுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ, இப்போ இந்த வீடியோல வந்து பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் சொல்யூஷன பத்தி பார்க்கலாம். இப்ப பாஸ்கல் ட்ரையாங்கிளோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தோம்னா வந்து, ஸோ இப்போ வந்து இந்த மாரி வந்து ஒரு இன்புட் குடுத்துருவாங்க. ஒரு இன்டிஜர் 1, 2, 3, 30க்குள்ள ஏதாச்சும் அந்த இன்டிஜர் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த மாரி வந்து லிஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்னா என்ன? ஸோ இதான் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள். ஸோ இப்போ வந்து டாப்ல 1 இருக்குன்னா வந்து அடுத்து வந்து 1, 1 அடுத்து 1, 2, 1 அப்புறம் 1, 3, 3, 1. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே யூஸ் பண்ணிருப்போம். எங்க? அந்த அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்லாம். இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் அப்புறம் வந்து ஏ கியூப்லாம் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்க இந்த இது யூஸ் பண்ணிருப்போம். இப்போ ஏ ஸ்கொயர்னா என்ன? இது இந்த செகண்ட் இதுல இருக்கிறது. அப்பன்னா வந்து 1 அப்புறம் 2 அப்புறம் மறுபடியும் 1. இங்க கோஎஃபிஷியன்ட்லாம் பாருங்க. ஏக்கு முன்னாடிலாம் வந்து பாருங்க. அப்புறம் இங்க ஏபிக்கு முன்னாடி பாருங்க. அப்போ 1, 2, 1. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லயே வந்து அல்ஜீப்ரிக் ஈக்குவேஷன்ல யூஸ் பண்ணிருப்போம். ஸோ இதான் கான்செப்ட். ஸோ இந்த மாரி தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த மாரி ப்ரொடியூஸ் பண்ணணும் அவுட்புட் வந்து. இப்போ 1ன்னு குடுத்தா வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெவல் வந்து ஒரு லிஸ்ட். அது போட்டு மொத்தமா அனுப்பணும். அப்ப 2ன்னு குடுத்தா ஃபர்ஸ்ட் லெவல் லிஸ்ட், அப்புறம் இந்த செகண்ட் லெவல் லிஸ்ட். அப்புறம் 3ன்னு குடுத்தா ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் லிஸ்ட். ஸோ அந்த மாரி அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். ஸோ அவங்க குடுத்திருக்க நம்பர் லெவல் படி நம்ம அத்தன லெவல்ஸ் பாஸ்கல் ட்ரையாங்கிள்லயும் வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும் லிஸ்ட்டா. ஸோ இதான் வந்து கான்செப்ட். ஸோ இது எப்படி பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து நோன் இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது எப்பவுமே காமனா தான் இருக்க போகுது. 1, 1 அப்புறம் 1. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சதே வந்து இது ஈஸியா நம்ம 2 இத டைப்பே பண்ணிடலாம். ஸோ இது நம்ம மறுபடியும் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கணும்னு இல்ல. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதையும் நம்பர் ஆஃப் ரோஸே வந்து இந்த மாரி வந்து காம்படிட்டிவ் கோடிங்க்கு ஒரு சின்ன டிப்பு. இந்த மாரி பெருசு பெருசா வந்து அ இது வச்சுக்காதீங்க பாராமீட்டர் நேம். கொஞ்சமா நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிற மாரி வந்து ஒரு சின்ன நேம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எண் வந்து 3க்கு லெஸ்ஸா இருக்கு. அப்பன்னா இது நம்ம 2 வந்து ஏற்கனவே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். இதெல்லாம் நம்ம பெரிய விஷயமே இல்ல. நீங்க வந்து 2 வரைக்கும் கூட போட்டு வச்சுக்கலாம். அது உங்க இஷ்டம். நான் வந்து அதான் நீங்க வந்து அதான் 3 வரைக்கும் கூட போட்டு வச்சுக்கலாம். உங்க இஷ்டம். இதெல்லாம் வந்து சின்ன நம்பர்ஸ். ஸோ இத வந்து இப்படியே வச்சுக்கலாம். ஸோ அப்போ n லெஸ் தென் 3ஆ இருந்ததுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் n 1 ஆர் 2ஆ இருந்ததுன்னா, நம்ம அப்படியே Lல ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் நம்ம எதுவும் கால்குலேஷன் எதுவும் பண்ண தேவையில்ல. n -1. ஏன்னா இப்ப n வந்து 1, 2ல தான் இருக்க போகுது. ஆனா இங்க இண்டெக்ஸ்லாம் என்ன இருக்கும்? 0, 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால வந்து n -1. இப்ப n லெஸ் தென் 3ஆ இருந்தா. ஸோ அப்படி இல்லன்னா என்ன பண்ணணும்னா வந்து, இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். வைல் n கிரேட்டர் தென் 0. ஸோ இப்ப நம்ம புதுசா என்ன பண்ண போறோம்னா வந்து, அடுத்த லெவலுக்கு வந்து நம்ப கிரியேட் பண்ணி, இந்த லிஸ்ட்லயே வந்து ஆட் பண்ண போறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ, இப்ப நம்ப வந்து இதெல்லாம் எப்படி பண்றோம்? ஃபர்ஸ்ட்டு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிள்னாவே, இப்ப வந்து 1, 1, 1 இந்த லெவல் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இத 2த்தையும் ஆட் பண்ணி, இத இங்க போடுறோம். 1, 1ன்றது சைட்ல கான்ஸ்டன்ட். அது அப்படியே தான் இருக்கும். எல்லாமே இங்க பாருங்க சைட்ல எல்லாமே 1, 1 இருக்கும். ஆனா இங்க நடுவுல இருக்கிறது எல்லாமே வந்து என்ன பண்றோம்? இங்க மேல இருக்க 2 இத வந்து ஆட் பண்ணி போடுறோம். அதே மாரி இங்க கீழ 4த் லெவல்ல பாருங்க, சைட்ல 1, 1 காமன். ஆனா இந்த 3 எப்படி வருது? 1, 2 பிளஸ் இஸ் ஈக்குவல் டூ 3. இங்கேயும் வந்து 1, 2 2, 1 இஸ் ஈக்குவல் டூ 3. சைட்ல 1 அப்படியே கான்ஸ்டன்ட். ஸோ அப்பன்னா வந்து நடுவுல இருக்க இதெல்லாம் ஆட் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த சென்டர்ல இருக்க இதெல்லாம் வருது. ஸோ இத நம்ப தான் வந்து இப்ப பண்ணணும். இப்ப நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? ஆ இப்ப வந்து ஒரு நியூ அரே இஸ் ஈக்குவல் டூ 1. ஏன்னா நம்ம ஸ்டார்ட்டிங்ல எப்படியும் 1 இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு. நம்ப என்ன இப்ப எடுக்க போறோம்னா வந்து, இப்ப ஓகே. ஆ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப n இஸ் ஈக்குவல் டூ 3ன்னு ஏற்கனவே வச்சுக்கலாம். சாரி n மைனஸ் 2 இல்லன்னா இத நம்ம இப்படியே வச்சுக்கலாம். n -2 இப்ப நம்ம வந்து இந்த இத கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 3ன்னு இருக்கு. n இஸ் ஈக்குவல் டூ 3. n லெஸ் தென் 3ஆ இல்ல.
அப்போ n இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 2. அப்போ இப்போ n என்ன ஆயிரும் 1. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா வந்து இதுக்கு முன்னாடி இருக்க இதான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இதை எடுத்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த சென்ட்ரல் எலிமெண்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணும், இந்த கடைசி இந்த இதில் இருக்க லிஸ்ட் வந்து வேணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு புதுசாக எஃப்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சரி. இங்கே வந்து எஃப்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். எல் ஆஃப் -1. ஏன்னா நம்ம வந்து கடைசி எலிமெண்ட் எடுக்கிறோம். அதை வச்சு தான் நம்ம வந்து புது அரேக்கு வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் I in range len of f -1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து இப்போ இதை ரெண்டா வந்து ஆட் பண்ணிட்டு போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 2 1. இப்போ என்ன வந்து 4ஆ இருந்ததுன்னா வந்து நம்ம இதை எடுப்போம். இதை எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், சென்ட்ரல் எலிமெண்ட்லாம் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டு ஆட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் இது ரெண்டு ஆட் பண்ணுவோம், நம்மளுக்கு சென்ட்ரல் எலிமெண்ட் கிடைக்க. அதே மாதிரி தான் வந்து இங்கே இது பண்ண போகிறோம். இங்கே என்ன ஆகும், நியூ அரே டாட் append அதான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் I +1. ஸோ இப்போ நான் ஏன் இப்போ -1 போட்டேன்னு தெரியுதா, ஏன்னா நம்ம வந்து கடைசி எலிமெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த எலிமெண்ட்டும் இருக்காது. ஸோ அந்த கடைசி எலிமெண்ட்டுக்கு முன்னாடி எலிமெண்ட் வரைக்கும் வந்து இட்ரேட் பண்ணோம். ஸோ இப்போ நியூ அரேல அப்பெண்ட் பண்ணியாச்சு. இப்போ நியூ அரேல எப்பயுமே கான்ஸ்டன்ட்டாக என்ன சொன்னேன், கடைசியிலையும் 1 இருக்கு. எல்லாத்துலேயுமே வந்து கான்ஸ்டன்ட்டாக முன்னாடியும் 1 இருக்கு, கடைசிலையும் 1 இருக்கு. இந்த நடுவில் இருக்கிறதுலாம் மட்டும் வந்து முன்னாடி இருக்கிறதோட ஆட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ கடைசியில் இருக்கிறது வந்து சேம் தான். ஸோ அப்போ அதையும் வந்து சும்மா ஆட் பண்ணிக்கலாம். அப்பண்ட் 1. ஸோ அவ்வளோதான், இது கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் மறுபடியும் இப்போ வந்து அந்த லிஸ்ட் வந்து இப்போ இந்த லிஸ்ட்ல வந்து இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிடணும் நியூ அரே. ஸோ அவ்வளோதான். ஆனால் இப்போ என்ன பண்ணணும்னா வந்து இப்போ இது வந்து 3 வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ n இஸ் ஈக்குவல் டு 3 இருக்குன்னா வந்து இதெல்லாம் ரன் ஆயிடுச்சு. ஆனால் வந்து இப்போ நம்ம முன்னாடி வைல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கோம், n greater than 0. இப்போ இங்கேருந்து இப்போ 3ஆ இருந்தால் இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிரும், 1 ஆயிரும். இப்போ ஸ்டில் 1 வந்து greater than 0 தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், n is equal to n minus 1. ஸோ இதுவே நம்ம அவ்வளோதான். இப்போ வந்து இந்த அரே வந்து என்ன ஆயிரும், இதே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆ இருந்தால் இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறமே வந்து இந்த அரே வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே 3க்கு மேலே இருக்க நம்பராக இருந்தால் இந்த ப்ராசஸ் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும், அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணணும், நடுவில் இருக்கிறத ஆட் பண்ணணும், முன்னாடி 1ம் பின்னாடி 1ம் வந்து ஆட் பண்ணிடும். ஸோ இதே வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் வரைக்கும் வந்து. ஸோ இப்போ நம்ம வெறும் நம்ம கடைசியில் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரிட்டர்ன் லிஸ்ட், சி ரிட்டர்ன் அந்த முன்னாடி கொடுத்துருக்க லிஸ்ட்டை. ஸோ இதுக்கு வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். சப்மிட் கொடுத்து பார்த்துடலாம். எங்கே இருக்கு சில ஏதோ வந்து யாரோ காமிக்குது. ஓகே, இங்கே சின்னதாக தப்பு பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா வந்து நான் n-1 கொடுத்துருந்தேன். ஸோ அதனால என்ன ஆயிருக்குன்னா வந்து இப்போ 1ன்னு கொடுத்தனால வந்து இதில் எப்படி சொல்கிறது, இங்கே கேட்டிருக்க இது வந்து லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் டைப்பு. இப்போ நான் வந்து
எல் ஆஃப் என் மைனஸ் ஒன்னு கொடுத்ததுன்னா வந்து இது மட்டுமே வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கும். ஸோ அப்போனா வந்து அது எரர் தான். ஸோ நம்மளுக்கு அது தேவையில்ல. லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் டைப் தான் வேணும். அதனால தான் வந்து இங்கே இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான எரர் காமிக்குது. என்னது 2 மணி அலாரம் அடிக்குது. இங்கே டிஃப்ரெண்ட்டான வந்து எரர் காமிக்குது. ஸோ அப்போ நம்ம வந்து இது லிஸ்ட் ஆஃப் லிஸ்ட் தான் நம்ம டைப் ரிட்டர்ன் பண்ணணும். எதுக்கு மறுபடியும் ரீசப்மிட் கொடுத்துருப்போம். ம். அவ்வளதான். ஸோ அவ்வளதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் வேணும்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க. Until then, bye.